Preparing current affairs is one of the most crucial part of UPSC preparation. இதுலவையும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மந்த்லி மேகசினையும் கவர் பண்ணுறது. ஒரு மந்த்லி மேகசின் எடுத்துக்கிட்டால் அது கிட்டத்தட்ட 150லேருந்து 120 பேஜ் கிட்ட இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணும்போது 150 பக்கம் ஒவ்வொரு மேகசினும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே 1500லேருந்து 1800 பக்கம் வரைக்கும் வருது. இந்த 1800 பக்கத்தையும் ஒரு எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே கஷ்டம்தான். அலாங் வித் த வாஸ்ட் சிலபஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது 5 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 5 டாப்பிக்குள்ளே மட்டும்தான் வரப்போகுது. ஸோ இந்த 5 டாப்பிக்கும் கவர் பண்ணுறப்போ யூ ஹாவ் டு மேக் 1-pager நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியில் 10 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஃபார் அந்த 10 டாப்பிக்கும் ஒரு A4 ஷீட் எடுங்க. அந்த A4 ஷீட்டை ஒரு 2 செக்ஷனாக டிவைட் பண்ணி அந்த 1 பேப்பரில் 2 பேஜஸ் இருக்கா அதுக்குள்ளே நீங்கள் அந்த மொத்த கரண்ட் அஃபேர்ஸோட ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கு 5 to 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். இந்த 5 to 7 பாயிண்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா இட் குட் பி பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஒரு கீவேர்ட் மட்டும் தான் அதில் இருக்கணும். ஃபுல் பேராகிராஃபாவோ ஃபுல் சென்டென்ஸாவோ நீங்கள் அதில் எழுத தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் ரீடிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 5 செக்ஷனையும் எப்படி படிக்கிறது அப்படின்னு இதுக்கு 3 டைப் எடுத்துக்கலாம். 3 டைப் ஆஃப் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் 30 to 40 minutes அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ த டாபிக்ஸ், மேலோட்டமாக படிங்க. ரெண்டாவது ரீடிங் ஒரு செக்ஷனுக்கு 1.5 hours எடுத்துக்கிட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அதிகமான கேள்விகள் யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த டாப்பிக்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி முடிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த செகண்ட் ரீடிங் அப்போ தான் நீங்கள் 1-pager நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் தேர்ட் ரீடிங் அப்போ 45 minutes தான் உங்களுக்கு டைம் அந்த செக்ஷன் முடிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் வச்சுட்டு அந்த 1-pager நோட்ஸையும் வச்சுட்டு உங்களால் அதை ரிவைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் அது. நெக்ஸ்ட் வரதான் முக்கியமான ஒரு மேட்ரு, தேர்ட் பாயிண்ட். இதில் என்னென்னா நீங்கள் ஸ்டாட்டிக்கையும் கரண்ட் அஃபேர்ஸையும் லிங்க் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதை நீங்கள் பாலிட்டி புக், லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றதையும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றதையும், இப்போ சேஞ்சஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். அது பேஸ்டாக தான் நீங்கள் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரவுண்ட் வாட்டர் ரிப்போர்ட் ஒன்று வருது ஜாகிரஃபியில் அப்படின்னா அது ஜாகிரஃபிக்கும் இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கும். இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் ஸ்டாட்டிக்கில் கவர் பண்ணணும். இப்போ டைகரை பற்றி ஒரு டாபிக் வருதுன்னா அது என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃபுக்கு லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைகரை பற்றி என்விரான்மெண்ட் மேகசினில் படிக்கிறதையும் இப்போ ஸ்டாட்டிக் புக், ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் ஐஎஸ் புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது, டைகரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கவர் பண்ணணும். இப்படி தான் ஸ்டாட்டிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். இந்த லாஸ்ட் திங் இஸ் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் எம்சிக்யூஸ் ஒவ்வொரு மந்த்லி மேகசினுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா விஷன் ஒர்க் புக்கில் அட் எண்ட் ஆஃப் த செக்ஷன் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதை படிச்சுட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்படி சால்வ் பண்ணுறது ஒரு 3 to 5 times ஒரு மேகசினுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன் 3 to 5 times நான் அந்த எம்சிக்கு சால்வ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மெமரி பவர் இல்லை அண்ட் த நாலேஜ் ரிட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எடுக்கிறப்போ. ஸோ அதுக்காக தான் ஒரு 3 to 5 times நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இந்த ஒரு 3 to 4 points நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம் அண்ட் நாலேஜ் ரிட்டென்ஷனும் வச்சுக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணுறப்பவும் உங்களுக்கு அந்த 12 monthோட கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் 12 மாதத்துலேயும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டிக்கு ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் 1 page தான் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்போ 12 மாதத்துக்கு உங்கள்கிட்ட 12 பேப்பர் நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது, 12 புக்ஸ் இருக்காது உங்கள்கிட்ட. ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். And that's it. Thanks for watching.